Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ இப்போ தான் நான் அப்லோட் பண்ண முடிஞ்சது. இந்த மலை மேகத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல. லைவாக எடுத்துங்க இந்த வீடியோ. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சண்டே ஈவினிங் வந்து நான் எக்ஸிபிஷன் போயிருந்தேன்னு சொன்னல, அந்த வீடியோ தான் இது. ஒரு வழியாக வந்தாச்சு இந்த இடத்துக்கு. ஏன் டிக்கெட் எடுக்க போயிட்டாங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ எடுப்போமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மலை மேகத்துக்கு நடுவில் இந்த ஜைன்வில் ராட்னா செம்மையாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பீஸ்ஃபுல்லாக. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது எடுத்துகிட்டு இருக்க கேப்பில் ஏழு டிக்கெட் எடுத்துகிட்டும் வந்துட்டாங்க. கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. சண்டே அதுவும் பொதுவாக நல்ல கூட்டம் வரும் நாங்கள் நினச்சோம். மழை டைமாக இருக்கிறதால யாரும் வரலையான்னு எனக்கு தெரியல. ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 80 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 80 ரூபா அளவுக்கு உள்ளக்க நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு. இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு தீம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. 3D ஒர்க்கில் கடலுக்குள்ளே இருக்கிற மீன், ஆமை இதெல்லாம் வந்து அழகாக பண்ணி வச்சுருந்தாங்களா, செம்மையாக இருந்தது. ரொம்ப ஆசையாக உள்ளக்க போனோம். போகும் போதே கரண்ட் அவுட். கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது பாதியில போகுது. நல்ல வேளை நாங்கள் இதுக்குள்ளே வந்துட்டோம். செம்ம மழை பிடிச்சிருச்சு. கரண்ட்டும் வந்து ரொம்ப நேரம் இல்லை. அதுக்கப்புறம் தான் பொறுமையாக தான் கரண்ட்டே வந்துச்சு. என்ட்ரன்ஸில் எப்படி வந்து அந்த 3D ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் உள்ளே இருக்கையும் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த 3D ஒர்க்லாம் பார்க்கும்போது பயங்கர நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா இருந்தது. செகண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நிறையா மீன் தொட்டி வந்து நிறைய மீன் வகைகள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் மீன் தொட்டி வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா அகலமாக பெருசாக இருந்தது. கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும் இந்த இடம். நிறைய மீன் வகைகள் வந்து கொஞ்சம் புதுசாலாம் இருந்தது. ஒரு சில இது வந்து அதே திருப்பி ரீகேப் பண்ண மாதிரியே இருந்தது. இந்த மீன்லாம் வந்து புதுசாக இருந்தது. பெருசாக நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கொடுவா மீன் மாதிரி, பாறை மீன் மாதிரி இருந்தது. ஒரு சில மீன் வகைகள்லாம் பேரே தெரியல. கொஞ்சம் அது கீழே வந்து மென்ஷன் பண்ணி பேர் போட்டிருக்கலாம். ஒரு சில மீன்லாம் பார்க்க மூஞ்சிலாம் முதல்ல மூஞ்சி மாதிரி இருந்தது நீட்டாக. ஸோ பேர் போட்டு தான் நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில மீன்லாம் வந்து மர்கை ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரமாக வந்து கூப்பிட்டு பார்த்தோம், கீழேயே தான் கிடந்தது. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? இந்த மீன் ரொம்ப நேரமாக நம்மளுடைய கேமராக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில மீன் வகைகள் மட்டும் தான் இருந்தது. பெருசாக எனக்கு என்னவோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். இந்த மீன் இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு இடம் ஒன்று வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட்ஸ்லாம் வந்து இந்த மரம் கிளைகள்லாம் வச்சு அதில் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இதுவுமே வந்து புது வகைகள்லாம் கிடையாதுங்க, பழசு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு இதுவுமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 2 மரம், அதுக்கப்புறம் ஒரு சில கிளைகள் வச்சுருக்காங்க. அதில் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் உட்காந்துருக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் தூரமாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வாத்து, கோழி இதெல்லாம் கீழே இருந்தது. ஒரு சில வாத்துக்கெலாம் நமக்கே வெக்க தாங்கலை, அதுக்கும் வந்து வெயில் தாங்கலை போல். ஸோ டப்பில் இருக்க தண்ணியை அதுவே வாயால் எடுத்து உடம்புல ஊற்றி ஊற்றி குளிச்சுட்டு இருந்தது. ரொம்ப சின்ன பிளேஸாக இருந்தது. அதுக்குள்ளே எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த இடம் தான் வந்து இந்த கடல் கன்னி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ கடல் கன்னி வரும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி
இந்த இடத்துக்கு போனோடனே பவர் வேறு கட் ஆயிடுச்சு. ஸோ பவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே வந்தாங்க. கண்டிப்பாக எங்களுடைய திறமையை நம்ம பாராட்டணும். சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். இந்த தண்ணிக்குள்ளே இவ்வளோ நேரம் தம் பண்ணி அவங்களுக்கு இப்போ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்லாம் அழகாக பண்ணிவிட்டு ஹார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பால்லாம் வச்சு விளையாட்டு காட்டினாங்க. அங்கே வந்த நிறைய குட்டி பசங்களாம் பயங்கர குஷியாயிட்டாங்க. செம்மையாக இருந்தது. இவங்கள பார்க்குற வரைக்கும் எல்லோரும் உட்காந்துட்டு தான் இருந்தோம். இவங்கள பார்த்தோன்னே எல்லோரும் கிட்ட போயாச்சு. நாங்கள் வந்து ஹார்ட் பண்ணால் அவங்களும் நம்மளுக்கு வந்து ஹார்ட் பண்ணாங்க. செம்மையாக இருந்தது. அதுவும் பவர் வேறு கட்டாய் வேறு வந்துட்டு இருந்ததா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த கண்காட்சி அடுத்த மாதம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். தினம் ஈவினிங் வந்து இந்த மாதிரி வந்து நமக்காக ஆக்டிவிட்டி பண்ணுறதால ரொம்ப கஷ்டம் இல்லை. தண்ணிக்குள்ளேயே போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக உடம்பு வலிக்கும். ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டணுங்க. செம்மையாக பண்ணிட்டு இருந்தாங்க. தேன்மலை தேர்க்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குலச்சேரும் கலந்தது போலே கலந்தவள் இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா? பனி விழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு? உன்னாடம் ஒரு முறை விடுமுறை விடுத்தால் என்ன? இவங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நடக்கும். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைகள்லாம் இருக்குது. ஸோ கடைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில இடத்துல இன்னுமே கடை ஓப்பன் பண்ணலை. மேலே வந்து பேனர் மட்டும் இருக்குது. கடை எம்டியாகவே இருக்குது. சண்டே வந்து நிறையா கூட்டம் வரும், கடைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சேன். ரொம்ப ஆசையாக வந்தேன். அது எதுவுமே இல்லை. இங்கே விற்கிற ஒவ்வொரு பொருளும் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. ஒரு குட்டி கம்மலே வந்து 80-90 போட்டு வச்சுருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கெலாம் வந்து செம்ம லக்கிங்க. ஏன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே குட்டி குட்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம வந்து ஏஜில் விளையாடும் போது மண் பாத்திரத்தில் அழகாக இருக்கும். சில்வரில் அந்த அஞ்சரைப்பெட்டி, குட்டி குட்டி கிளாஸு, சொம்பு, கம்பி இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம கிச்சனில் வச்சுருக்க எல்லா பொருளுமே இப்போ உள்ள பசங்களுக்கு விளையாட்டு பொருளாக இருக்குது. நிறைய அக்சசரிஸ் பொருள்லாம் இருக்குது. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே, பிளாஸ்டிக் பொருள், சில்வர் பொருள் எல்லாமே இருக்குது. எண்ணி ஒரு 4-5 கடை மட்டும் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம எக்ஸிபிஷன் வந்தால் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா, இந்த மாதிரி கொஞ்சம் சீப் ரேட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்து ஏமாந்துடாதீங்க. அந்தளவுக்கு இல்லை. ஃபுட் கோர்ட்டுமே வந்து எல்லாம் க்ளோஸ், ஃபுல்லாக மூடிட்டாங்க. எதுவுமே உருப்படியாக இல்லை. ஒரு சில கடைகள் மட்டும் தான் இருந்தது. ராட்னாவும் வந்து நிறுத்திட்டாங்க மழையின் காரணமாக. ஸோ நாங்கள் அங்கேயும் போக முடியல. வெளியே வந்து அவ்வளோ தண்ணி, அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னங்க, இதுதான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓவராலாக இந்த இடத்துக்கு ஒரு தடவை வேணால் விசிட் பண்ணலாம் உங்கள் வீட்டு குட்டீஸுங்களோட. அடுத்த vlogல சந்திக்கிறது வரைக்கும் பாய்.